எப்படி நம்பரா ஒரு 1/2 லிட்டர் அடி. உன் வாழ்க்கையில 1 லிட்டர் அடிக்க மாட்டியா? ஏண்டா நான் சாராயம் அடிக்க மூதேவி பெட்ரோல் தானே அடிக்கேன். ஆடுறா பாருப்பா டேங்க் ஃபுல் பண்ணு. ஒரு நிமிஷம். விட மாட்டேன். பொம்பளை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு ஓட பாக்குறீங்களா? விடவே மாட்டேன். டேய் மரியாதையா குழாயை இங்க சொருவு, இல்ல அதே குழாயை வயல் சொருவி நெருப்பு வச்சிருவேன். போடுறா. என்னைக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து எங்க பொழப்பும் மாறி போச்சு. இங்க போட வேண்டியது அங்க ஏத்த வேண்டியது, இங்க பெட்ரோல் போட வேண்டியது பேசஞ்சர் ஏத்த வேண்டியது. போடுறா. ஏன் என் மேல எரிஞ்சு விழுற? உங்க மேல விழுகாம வேற யார் மேல விழுக சொல்றேன்? என்னைக்கு நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எல்லாரும் உங்க ஆட்டோவிலேயே ஏறிக்கிட்டு இருக்கான். எங்க தலை எழுத்து. யோ காசு 100 ரூபாய் சீட்டு வச்சிருக்கேன். இருக்கேன் கொடு. அப்ப நான் வரட்டுமா? இல்ல பெட்ரோல் காசு எவ்வளவு? 10 ரூபா. வரட்டுமா? நான் கொடுத்த 100 ரூபா. அதான் சில்லறை கொடுத்துட்டியா? பெட்ரோல் காசு அதான் கொடுத்தானே. நான் கொடுத்த 100 ரூபா. அதான் சில்லறை கொடுத்துட்டியா? பெட்ரோல் காசு அதான் கொடுத்துட்டேனே. ஐயோ 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 குடுப்பா, பெட்ரோல் காசே வேணாம். தெரியல நாயே பொம்பளைக்கு பெட்ரோல் போட்டு. அப்பளம் பெரிய அப்பளம் சின்ன அப்பளம். பாலு பாப்பா பாப்பா தினம் என்ன பார்த்து ஒய் ஒய்னு ஆறு நடிக்கிறத விட இந்த அப்பளத்தை வாங்கி ருசி பார்க்கலாம்ல. பாத்துறேன். கையில காசு வாயில அப்பளம். யார் இவ? காலையில இருந்து 1 ரூபாய் கூட போனியாங்கள. இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை வாங்கி நாங்க வாயில வைக்கணுமோ? மூஞ்சி மோர்கட்டை பாரு. மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னேன். எடு எடு 1/2 லிட்டர் போட்டு வந்தேன். நீ அப்பளம் வாங்குறேன்னு சொல்லி நான் கூட எடுத்துக்கிறேன். எடு எடு அட எடுடா. அப்பா என் ஆட்டோ தப்பிச்சது. நான் தெரியாம தான் கேக்குறேன். மேல அப்பளத்தை வச்சு கீழே பாம்பு வச்சிருக்கியா? யோ என் பழப்ப கெடுத்துறாதயா. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? பாலு பாலு அப்பளம் வாங்கி போனி பண்ணு பாலு. சரி சரி சாம்பிள் கூட பாக்கலாம். அப்பளம் சிறுசா இருக்கு. சூடு பட்டா உப்பிடும். ஏற்கனவே என்ன விட ராக்கெட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் இதை பொரிக்கிறதுக்கு அதை வர வாங்குவாங்களாக்கும். இந்த அப்பளத்திற்கு எண்ணெய் தேவையில்லை, கேஸ் தேவையில்லை. சூடு பட்டாலே உப்பி விடும். அவ்வளவு பேசலா? பின்ன என்ன நினைச்ச? நெருப்பட்டி இருக்கா? இருக்க. ஒரு குச்சி தானே இருக்கு. அது போதும். கொளுத்தி அப்பளத்துல காட்டு, நீ அசந்துருவ. இந்த கூட மேல ஆன. ஐயோ எவ்வளவு பெருசாகுது. தொடாத, நொறுங்கிடும். புட்டு வாயில போட்டினா தானா கரைஞ்சு உள்ள போயிடும். ஐயோ ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு இருந்துச்சுன்னா ஒரு செருப்பால் அடி. வேணாம் வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னையில இருந்து பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையாலும் உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற. அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். எப்படி? உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், சரியா? பாப்பா வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கொப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா? ஏ அப்படியா? முதல்ல இந்த டிரஸ் கழட்டு. ஐயோ அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு பரட்டும் போது அப்பளம் ஊட்டும் போது இந்த டிரஸ் அழுக்கா போயிடும் இல்லையா? அதுக்காக தான் அரை டிராயர் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்பளம் அமிங்கிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா? போறியா? பாலு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை.
குட்டு வர்றியா? வர்றதுல இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை விஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க. ஆட்டோவில் நல்ல கிராக்கி காமிக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார, அவன் புட்டியை தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கியே. என்ன குட்டின்னு பேசுறான்? நம்பிட்டானா? வம்பா போயிருமே. மாட்டிக்கிட்டோமா? காசுடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? வாடி. கருப்பா இருந்தாலும் கட்டளை இடிமி. ஓடி குடிக்காத, போதை தெரிஞ்சிடும். அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் அத சொன்னா கேளுடா. டேய் டேய் ஐயோ ஐயோ. என்னாச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சுட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம்ண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு கொடுத்தா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டி. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலை விட்டு போடா. வந்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராஜியை கண்டுபிடித்து தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனேவா? எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கன்னு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடைக்கும். என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடைக்கும். மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாதம் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலைக்கு. அதுவும் கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டர்ல வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சாமி? காலையில கூவுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம், அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஏன்டா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மகனே, மயில் வாகனத்தில் இருக்கு.
வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி, தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராகி கம்னாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ யவா, நீ வாங்கின சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராகி கம்னாட்டி தான் இருக்க. வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ வாட் இஸ் திஸ்? ₹1,00,000 பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார், இந்த பேப்பர்ல இருக்க ராஜியை பார்த்தா சார், எங்க இருக்கான்? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கியிருக்கா சார்.